ஏன் தம்பி இலை வீட்டில் வந்து நிற்கிற மாதிரி நிற்கிற? வா வா உட்கார். உங்களால என் வேலையே போயிருக்கோண்ணே. ஏன் நேற்று லீவ் போட்டு நடிக்கையும் பார்க்க முடியல, உங்களையும் பார்க்க முடியல. இன்னைக்கு கடையில் நடந்த சம்பவத்தை நினைச்சா திக்குந்துண்ணே. என்ன திக்குந்து? ஒரு ஹீரோனை பார்க்கணுன்னா உங்களுக்கு விளையாட்டு விஷயமா? நீ என்ன பில்கேஸ் கிட்ட பிஏ வருகிற? என்ன மாதிரி ஸ்டெடியா இரு. ஆமா, உன்னை நேற்று ஸ்டுடியோக்கு வர சொன்ன, வர வேண்டியது தானே? வந்தனே. வந்தியா? நம்மளே உள்ள சேர்க்கல. எங்கடா வந்த? அந்த ஹீரோனி எவ்வளோ நேரம் நிற்க வச்சு பேசினுக்குது. நான் உருவாக்கப்பட்ட ஹீரோவெல்லாம் கை குத்து கையெல்லாம் ஓஞ்சி போச்சு. அதுக்கு தான் கோட்டர் பதில் ஆப் அடிச்சுன்னு உட்காந்துக்கிறேன். ஆமா, உள்ள வர வேண்டியதானே? நான் வந்தனே. வந்து என்ன பார்க்க வேண்டியதானே? அந்த வாட்ச்மேன் பையன் உள்ளே உள்ள. யார் அவன்? என் பேரை சொல்ல வேண்டியதானே? சொன்னதுனால தானே உள்ள. எப்படி விடுவாங்க? அவன் புதுசுப்பா. இந்த மீச கூட பென்சில்ல கொஞ்சம் தூக்கி வரைஞ்சிருப்பான். அவன் தானே? ஆமா. ஆனா அவன் புது வாட்ச்மேனுப்பா. ஓ அப்படியா? நாளிலிருந்து அவங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன். வந்தேன்னா என் பேரை சொல்லிட்டு உள்ள வரணும். என்ன? சரிண்ணே. வந்துடுறேன். நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஒரு 1000, ஒரு 2500, நாளைக்கு ஒரு 10. என்னது? ஏன் பதட்டப்படுற? ஒரு 5000 ரூபாய் ரெடி பண்ணு. எதுக்குண்ணே? அந்த பொண்ணை பார்க்கணுமா பார்க்க கூடாதா? பார்க்கணுண்ணே. பார்க்கறது மட்டும் இல்ல, அந்த பொண்ணோடு சேர்ந்து நீ நடிக்கணும். அண்ணே நடக்குமாண்ணே? நடக்கணும். அப்படியாண்ணே? தளபதி, சூர்யா, விக்ரம் எல்லாம் இங்கே தான் துணி எடுப்பாங்க. வா. அண்ணே. என்ன தம்பி? அண்ணே இந்த கடைக்கு என்ன ஓட்ட? இந்தி படம் கஜின்ல ஹீரோ நடிச்சது யாரு? அமீர் கான். அந்த படத்துக்கே காஸ்டியூம் இங்க தான் பர்ச்சேசிங் பண்ணாரு. அப்படியா? அதனால தான் இந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு வந்துக்கிறேன். என்ட்ரன்ஸ் தான் சின்னதா இருக்கும், உள்ள பெரிய குடோனே இருக்கு. அண்ணே அப்போ குடோனுக்கே போய் எடுக்கலாம்ண்ணே. ஓவரா பேசுற. நீ கொடுத்த காசுக்கு குடோன் எல்லாம் போய் எடுக்க முடியாது. இது மேக்கப் டெஸ்ட். இங்க பார்த்தாடு இல்ல அங்க பார்த்து எடு. பாரு அந்த சைடு பாரு. கடையில யாரும் இல்லையா? சார் வாங்க சார். எப்படி? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? பையனுக்கு மேக்கப் டெஸ்ட் எடுக்கணும். எடுத்துடலாமே. நல்ல துணியை காட்டு. பையனை பார்த்தா பாவமா இருக்கா? நல்ல ஆட்டையை போட்டுருவானோ? நமக்கு எதுக்கு? போட்ட பில்ல அப்படியே தர போறோம். வியாபாரம் நடந்தா சரி. இங்க வா. கலர் சரியில்லை. இத பாரு. இது நல்லா இருக்கானே? என்ன கலர் இது? ஒரு அப்கமிங் டைரக்டருக்கு தெரியாதா? எடுத்து போய் மாட்டு. தம்பி இது கொஞ்சம் பின்னாடி வச்சு பாரு. அண்ணா சின்னதா இருக்கேனா? எனக்கு இல்ல தம்பி, உனக்கு. அண்ணா இந்த Dress சூப்பரா இருக்கு. இதுவா? வெய். இது ரொம்ப பெருசா இருக்கேனா? உனக்கு இல்ல தம்பி, எனக்கு. அண்ணா இந்த பக்கம் நல்லா இருக்குதுண்ணே. கலர் ஃபுல்லா எடு. எந்த கலர் எடுக்கிறியோ எடு. சில்லுக்கு இந்த கலர் கும்முன்னு தூக்கம். ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? அண்ணா என்னண்ணா இதெல்லாம் போய் இந்த கலருக்கு நான் ஓட்ட. ஸ்டில் எடுத்ததுக்கு அப்புறம் போட்டோவை பாரு, அசத்தலா இருக்கும். ஆமா, அப்புறம் என்ன புகழ்ந்து பேசுவோப்பா. இந்தா தம்பி போறோம். இதுவரையில பில் போடு, தேவைப்பட்ட எடுத்துக்கிறேன். சரிங்க சார். அண்ணா இதுவாவது ஓகே சொல்லுங்கண்ணா. நீ டீ கல்ல வேலை செய்யறதுக்கு இது ஓகே. அந்த அம்மா கூட சேர்ந்து உன்னை நடிக்க வைக்க போற. வளர்ந்து வர டைரக்டர் என் பேச்ச கேளு. அந்த அம்மா கூட நடிக்கணுமா வேணாவா? நடக்குமாண்ணே? நடக்கணும். உள்ளவா. என்ன தம்பி அப்படி பாக்குற? சினிமால இருக்கிற எல்லா ஹீரோக்கும் இங்கதான் மேக்கப் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. கமல் சாருக்கு தசாவதாரம், அபி சண்முகி, இந்தியன் எல்லா மேக்கப் டெஸ்டும் இங்க தான் எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல தான் உன்னை மேக்கப் டெஸ்ட் எடுக்க போறேன். தொட்டு கும்பிட்டுக்கோ. அண்ணே நீங்க தெய்வம்ண்ணே. என்னையப்பா தொட்டு கும்பிடுற? கீழே தொட்டு கும்பிட்டுக்கோ. சரி ஏந்துக்கோ. நிறைய வேலை இருக்கு. பொட்டியோ புடி. அண்ணா முருகேசன், எப்படின்னா இருக்கீங்க?
பையனை நல்லா அழகுபடுத்தினேன். கொஞ்சம் சும்மா இருக்கியா? அண்ணே சின்ன பேச்சு தெரிதுனே. அண்ணே அந்த பேச்சு தசாவதரம் 10 கெட்டப்பு நான் தான் மேக்கப் போட்டேன். இந்த மூஞ்சிக்கு எனக்கு போட தெரியாதா? ஒரு புடி சோத்துல முழு பூசணிக்காவே மறைக்க பாக்குறானே. ஆஹா, இவன் நமக்கேத்த ஆளுதான். அண்ணே பையனை நல்லா அழகுபடுத்தினேன். ஐயா இங்க வானே. அண்ணே ஒரு ஸ்டில்லும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி எடுத்து கொடுங்கண்ணே. குருதி புனல் படம் பார்த்தியா? பார்த்தனே. அதுல கமல் சாருக்கு அடிபட்ட மூஞ்சிய அழகா போட்டோ எடுத்து ஒட்டியிருப்பாங்களே. ஆமா, எடுத்ததே நான் தான். அவன் ஒரு கை சோத்துல ஒரு பூசணிக்காய் மறைக்கிறான்னு பார்த்தா இவன் ஒரு கை சோத்துல 2 பூசணிக்காய் மறைக்கிற மாதிரி தெரியுதே. இவனும் நம்பால் தான். ஆக்ஷன். சிரிடா சிரி. டேய் நிமிந்து நில்றா. பாஸ் குடு. சீரியஸா பாரு. ஸ்டைலா குடு. அழுவு. கை தூக்கி இப்படி. வர இருடா. ஹலோ 1 மினிட். என்ன போஸ் கொடுக்குற? என்ன பார் எப்படி கொடுக்குறேன்னு. யோ ஏடியா. என்னது சார்? எடுங்க சார். போஸ் கொடுக்குறேன். போஸ் எடுங்க சார். பாரு என்ன அப்படியே. நடிப்புன்னா என்னன்னு தெரியுமா? படங்கள்லாம் பாக்குறியா? சார் 1 செகண்ட். கண்ணாடி கைட்ரா. அந்த அம்மா கிட்ட உன்னை பத்தி எவ்வளோ பெருமையா பேசியிருக்கேன். போட்டோ பார்த்த ஒன்னும் அந்த அம்மா அந்த பையன் என் கூட தான் நடிக்கணும்னு ஆசை பண்ணோம். அண்ணே மறுபடியும் கேட்குறேன், நடக்குமாண்ணே? நடக்கும், நடக்கணும். அந்த படத்தை டைரக்டர் உன் ஸ்டில்ல பார்த்த உடனே புக் பண்ணும். புக் பண்ண உடனே அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அதே எடுத்து வந்து என்கிட்ட கொடுக்கணும். அண்ணே பையனை அழகழகா எடுக்கணும். எடுங்கண்ணே. ரெடியா? கமல் மாதிரி கொடு, என்டிஆர் மாதிரி கொடு, சிரஞ்சீவி மாதிரி கொடு, அமிதாப் பச்சன் மாதிரி கொடு, எம்ஜிஆர் மாதிரி கொடு, சூப்பர் ஸ்டார் மாதிரி கொடு. கொஞ்சம் பொசிஷனுக்கு வா. எதுக்கு பம்பற? ஸ்டைல காட்டு. இப்படி காட்டு. அந்த லைட் கொஞ்சம் டர்ன் பண்ணுப்பா. காட்றா. டேய் ஏன்டா உன் தொயில காட்டுற? இறங்கல கீழ. இப்படி கைய வச்சு காட்றா. ஏன்டா உயிரை எடுக்கற? பயம்படுத்தாதீங்கண்ணே. டேய் என்ன கதைகள் யாரா? ஒழுங்கா நில்லு. ஸ்டைல் பண்ணு. இப்படி கைய காட்டு. நல்லா கைய நிமித்தி காட்டு. என்னடா காட்டுற? ஏன்டா உயிரை எடுக்கற? எடியஸ் இல்ல. யோ கொஞ்சம் இந்த பக்கம் வா. போ. இறக்கு. இந்த ஸ்டைல் வேணாம். பேலன்ஸ் பண்ணு. எடுங்கண்ணே. நல்லா சிரி. அதேதான். இப்படி கொடு. இப்படி நில்லு. நல்லா பண்ணு. இப்படி கொடு. நெக்ஸ்ட் வேற ஒரு போஸ் கொடுங்க. எடுத்தது காட்டுங்க. இந்தா. போட்டு அவ்வளவு சூப்பரா இருக்கானே. நம்ம படத்துல ஹீரோவை போட்டா என்ன? எது ஓம் படத்துக்கா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அம்மா வலி வலிக்குதே. வீட்ல ஏதாவது டெட் பாடி வந்துருச்சா? இல்லையா. அப்ப உள் பாடியில ஏதாவது கோளாரா? ஆமா. என்னாச்சு? வயிறு வலிக்குது. யோ வயிறு வலிச்சா டாக்டர் கிட்ட போவாங்க. டீ கடைக்கா வருவாங்க. இங்கிருந்தாயா வியாதியே வந்துச்சு. வியாதி இங்க இருந்தா வந்துச்சா? ஆமா. அப்படி என்ன தின்ன? ஒரே ஒரு வடை வாங்கி சாப்பிட்டேன். ஏயா ஒத்த வடை தின்னதுக்கா ஒப்பாரி விக்கிற? மொத்த வடையும் தின்னுகிட்டு இருக்கான் பாரு. அவனுக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஏண்டா மிஞ்சி போன வடை ஏதாவது இருக்குதா? எலிக்கி வச்ச வடை இருக்குது. அது போதும் எடு. இந்தா இதையும் முழுங்கு. விஷத்தாலே முடிச்சிடலாம். ஐயோ இது ஆகிற காரியமா? ஆளுக்கே காரியம் பண்ணிடுவானுக்கு போல. அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிய? அவன் சாயந்தரம் வரைக்கும் திம்பான்டா. கடை வேலையை பாருங்கடா. ஒரு முக்கியமான விஷயம். நான் இப்போ அர்ஜென்ட்டாக வெளியே போகிறேன். நாளை காலையில் லேட்டாக தான் வருவேன். நீங்கள் எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். கடையை திறந்து வச்சு டீ வியாபாரத்தை ஆரம்பிச்சிருங்க. சொல்லிட்டீங்களா முதலாளி? கடையை பத்திரமா பார்த்துக்கிறோம். டேய் உங்கள் 2 பேரையும் நம்பித்தாண்டா விட்டுட்டு போகிறேன். பத்திரமா பார்த்துங்கடா. இந்த மாதிரி பார்ட்டி வந்தா விட்டுறாதீங்கடா. நீங்க போங்க முதலாளி போங்க. நிறுத்துறா. என்ன போங்கன்னு இப்படி காட்டுற? நான் ஒரேடியாவா போயிட போறேன். திரும்பி வருவேன்டா.
டாடா முதலாளி. போதும். ஹலோ சொல்லு கமலா. ஆமா நான் இங்க தான் இருக்கேன். என்ன முதலாளி நீங்க டீ போடுறீங்க? மாஸ்டர் எங்க? ஏன் மாஸ்டர் படம் தான் டீ குடிப்பீங்களா? எங்க முதலாளி படம் குடிக்க மாட்டீங்களா? போய் உட்காருங்க சார், அவரே கடுப்புல இருக்கிறாரு. லேட்